கூட்டியிருக்கிறோம். ஆகஸ்ட் 17 எப்படி பிறந்த நாளை கொண்டாடுவது, செப்டம்பர் 17 மதிவீட்டு மாநாட்டிற்கு பெண்களை எப்படி திரட்டுவது, குறைந்தபட்சம் 5 லட்சம் பேர் பெண்கள் பங்கேற்க வேண்டும் என்று ஏசி தமிழர் அறிவித்திருக்கிறார். ஆகவே மாநாடு நடைபெற இடம் கள்ளக்குறிச்சி நமக்கு அருகாமையில் இருக்கிறது. ஆகவே நாம் பேருந்து டிராவல்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் ஒருங்கிணைந்து நாம் இந்த பயணத்தை, இந்த தேரை கொண்டு போவோம். தலைவர் எந்த அறிவிப்பு செய்தாலும் அந்த அறிவிப்புக்கு நாம் கட்டுப்படுவோம் என்று சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். திட்டக்குடியிலே நாங்கள் ஹாஸ்டலை கட்ட விடமாட்டோம் என்று ஆதிராக மக்களுக்கு எதிரான ஒரு கருத்து. எஸ்சிஎஸ்ல கட்டக்கூடாது என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இதற்காகவே அவர் மீது எஸ்எஸ்சி வழக்கை நாம் பதிவு வேண்டும். அதற்கு திட்டக்குடியை சென்று இன்னும் 1 நாட்கள் நிர்வாகிகளோடு காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் கொடுத்து எஸ்சிஎஸ்டி வழக்கு போடுவதற்கான அந்த நடவடிக்கையை நாம் ஈடுபடுவோம். இல்லை என்றால் அவரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துவோம் என்று சொன்னால், மாவட்ட ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். குறைஞ்சபட்சம் ஒரு அறிவு கூட இல்லாமல் அதுவும் திட்டக்குடியிலே பார்வையிட்டு திட்டக்குடியில் எந்த பங்கன் வந்தாரு, வாங்க வரவேற்கிறோம், வரவரன்னு சொல்ல. நாங்க மற்ற மாதிரி நான் உங்க அப்பா மட்டும் சொத்தா, இது எங்க மண்ணு எல்லாம் சொல்லல, நம்ம மண்ணு தான் சொல்லுவேன். அந்த மணிக்கு சேர்ந்துதான் சொல்றேன், நம்ம மண்ணு தான், நம்ம சேர்ந்து போராடுவோம். நீங்க வர கேட்கலாம், விசாரிக்கலாம். அந்த ஹாஸ்டல் அந்த காம்பவுண்டுக்குள்ள எஸ்எஸ்சி கட்டுறதுக்காக ஏன் எதுவும் பிரிக்கிற? ஏன் காலனிக்காரங்க ஹாஸ்டல் கட்டக்கூடாதா? இல்ல எஸ்சி மக்கள் காலனி மக்கள் பள்ளிக்கூடத்து வரக்கூடாதா? தெம்பு இருந்தா வெளிப்படை சொல்லிப்பார். உனக்கு தெம்பு இருந்தால், திராவிடம் இருந்தால் திட்டக்கூடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தாழ்த்தப்பட்ட விடுதியை கட்டக்கூடாது என்று சொல்லு. நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இங்கேயும் எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. இந்த திட்டக்குடியில் இப்ப ஏதாவது பண்ணலான்னு பாக்குற ஆசா எடுக்கிறாரு. இது அண்ணன் எழுச்சித்தவருடைய கோட்டை, இது தலைவருடைய தொகுதி. இது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். தருமபுரியில அவனை கூட்டுக்கு அனுப்பிட்டாங்க. தருமபுரியா அனுப்பினாங்க. திட்டுக்குள்ள பொறுப்பு வேணுமா? தேவாது. உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன். என் தலைவர் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எந்த இடத்துல கூப்பிடு, பேசிபடி போட்டு நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்றேன். நீ கேட்க நான் உனக்கு பதில் சொல்றேன். உன் மேல எஸ்சி வழக்கு தொடரப்படும். பாத்துக்கோ, போராட்டம் நடத்துறியா நீ அடுத்து. அதன் பிறகு நான் போராட்டம் நடத்துறேன். தலைவர்ல கூப்பிட மாட்டேன். நீ போராட்டத்துக்கு நீ கண்டன போட்ட கண்டன உரை நடத்து. நான் மக்களை திருட்டு நான் தான் கண்டன உரை. உனக்கு நான் தான் சரியா இல்லை. உனக்குமே தலைவர்லாம் கூப்பிட்டு வச்சுலாம் நடத்த முடியல. ஆகவே மிக வன்மையா கண்டிக்கிறோம். இதெல்லாம் சாதிய புத்தி. ஒரு பப்ளிக்ல ஒரு மீடியாக்ல சொல்றாரு, அங்க ஹாஸ்டல் கட்ட விட மாட்டோம், எதிர்த்து இருக்கிறது. என்னங்க கோழைத்தனம்? ஒரு தலைவர் சொல்ற வார்த்தை. ஆனா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிற தோழர்களே, அதுக்காக சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அதை விடக்கூடாது. அந்த வளாகத்திலேதான் எஸ்எஸ் ஹாஸ்டல் கட்ட வேண்டும். அதற்கான போராட்டத்தை நாம் கையில் எடுப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் இங்கே மதிய உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது. இது இன்று மட்டுமல்ல, தினந்தோறும் நீங்கள் யார் வந்தாலும் இங்கே சாப்பிட்டு செல்லலாம் என்று சொல்லி பிறந்த நாள் விழாவும் மகளிர் மாநாடும் சிறப்பாக நடத்துவோம். இன்னொரு நாள் மகளிர் பிறந்தநாள் விழா முடிந்த பிறகு மகளிர் மாநாட்டுக்கு எப்படி திரளுவது அப்படிங்கிற ஆலோசனை நாம் வழங்குவோம்.